வணக்கம் தமிழ்நாடு மக்களை, ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது. இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா? கவலையே படாதீங்க. 7598960204 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 40% தள்ளுபடியோட ரெட் பஸ்ஸோட பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இப்பவே புக் பண்ணுங்க. சுலோமதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணையில் இருக்கையாக சரியாக காலை 5 மணி அளவில் அறைக்கின்பது பதிவு செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி, இந்த வீடியோவுக்கு முன்னாடி நம்ம லைவில் வடகிழக்கு பருவமழை பகுதி 3வது அறிக்கை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். லைவில் இருக்கும். நீங்கள் நம்ம சேனலோடைய ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா லைவ் ஆப்ஷன் இருக்கும். LIVE இந்த பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய லைவ் ஃபோர்காஸ்டிங்கில் கொடுத்துருக்கோம். வடகிழக்கு பருவமழை பார்ட் 3 2024 அந்த அறிக்கையை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். அதில் இனி வரக்கூடிய நாட்களிலும் வடகிழக்கு பருவமழை எந்த அளவில் இருக்க போகிறது என்பது பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பேசியிருக்கிறோம். அந்த பருவமழை அறிக்கை நன்றாக இருக்கிறதா என்பதை இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு அறிக்கை வெளியிடுறோம்னா அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம். அது நீங்கள் அந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா என்பதை நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸில் சொல்லுமாறு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கமெண்டில் பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போது பொது பார்வையாளராக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு குறுஞ்செய்தியாக, அதாவது மெசேஜாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். தமிழகத்திற்கான இன்றைக்கான வானிலை நிலவரமும், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வானிலை அமைப்புகள் மற்றும் கடல் சார்ந்த தன்மைகள், நிகழ்வுகளின் தன்மைகள், மழை வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்கிறது, பருவகால மழை எந்த அளவுக்கு வரப்போகிறது, அக்டோபர் மாத மழை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றி விரிவாக. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு 20 நாட்களாக வறண்ட வானிலையும் காற்றின் திசைவேக மாறுபாடின் காரணமாக மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், வட தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்திருக்கும். இந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திலேருந்து முதல்ல இன்றைக்கான வானிலை அமைப்பு மற்றும் மழைக்கான வாய்ப்புகள், நாளை மழைக்கான வாய்ப்புகள், அடுத்து வரக்கூடிய 19ஆம் தேதி செப்டம்பர் 19ஆம் தேதி வரையிலும் இருக்கக்கூடிய வானிலை அமைப்புகள், அதற்கு பிறகு இந்த செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே தான் மழை தீவிரமடைகிறது. அதை பற்றி முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்கிறது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், இடைநிறுத்தாமல் தொடர்ந்து கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது தற்போதைய நிலவரப்படி அடுத்த 48 மணி நேரத்திற்கு காற்றின் திசைவேக மாறுபாடு மற்றும் பகல் நேர வெப்பநிலை மிக கடுமையாக உயரும். அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு இந்த பகல் நேர வெப்பநிலை இன்று மட்டும் நாளை மட்டும் முடிய போகிறது கிடையாது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரையும் தமிழகம் எங்கும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். இந்த காலகட்டத்தின் சூரியனுடைய குத்துக்கதிர் நேரடியாக நம்மளுடைய பகுதிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் விழத் தொடங்கி இன்னும் முழுமையாக விடைபெறுவதற்கு அக்டோபர் 20ஆம் தேதி வரையிலும் அதோடைய தாக்கம் இருக்கக்கூடும். எனவே நம்ம பகுதிகளில் தொடர்ச்சியாக வெப்பநிலை தாக்கம் இருக்கின்ற காரணத்தினால அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. வட தமிழகம், வட உள் மாவட்டங்களிலும் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை இன்றும் நாளையும் காணப்படுகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழையும், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், மேலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், தென் தமிழகத்தில் விருதுநகர் மற்றும் விளாத்திகுளம் இடைப்பட்ட பகுதிகளிலும், கமுதி, சாயல்குடி, கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம் அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையும், புதுச்சேரி, மயிலாடுதுறை, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், சென்னை, செங்கல்பட்டு, வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, தருமபுரி, ஈரோடு இந்த மாவட்டங்களிலும் 19ஆம் தேதி வரையிலும் ஓரிரு இடங்களில், ஒரு சில இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரப்பளவு கொண்ட இந்த தமிழக பகுதிகளில் ஒரு 10% பகுதிகளில் 9 முதல் 8% பகுதிகளுக்குள்ளே தான், இந்த 90% பகுதிகளில் 8% பகுதிகளில் மட்டுமே அடுத்த 3 தினங்களில் மழைக்கான வாய்ப்புகள். அதுவும் குறிப்பாக 19ஆம் தேதி வரைக்கும் இதே சூழ்நிலை தான். ஒரு 8%க்கும் குறைவாக தான் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவுகள் இருக்கும் பகுதிகளில். 19ஆம் தேதிக்கு பிறகு நேரடியாக நம்மளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறோம். அதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் 20ஆம் தேதி இரவிலிருந்து வட கடலோரம், டெல்டா மாவட்டங்களில் காற்றின் திசைவேக மாறுபாடு மற்றும் காற்று குவிதலின் காரணமாக இடியுடன் கூடிய மழை தீவிரமடையும். அதே சூழ்நிலையில் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி 21 மற்றும் 22 தேதிகளில்
குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது பகுதியாகவோ வருகின்ற 23ஆம் தேதி வாக்கில் அது உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆகவே வட கடலோரம், வட உள் தமிழக மாவட்டங்கள், டெல்டா உள் மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த மழை காரணமாக வருகின்ற 19, 20 தேதிகளில் விவசாய பணிகள் இந்த மழையினால் செய்யலாம். 19, 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலும் இதே போன்று வட தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கிறது தென் மாவட்டங்களில் பெய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 தேதி வரையிலும் வட தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் பெய்யும். 23ஆம் தேதிகளுக்கு பிறகு, அதாவது 23ஆம் தேதியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம், தென் தமிழக உள் மாவட்ட பகுதிகளிலும் தென் கடலோர மாவட்ட பகுதிகளிலும் 23, 24, 25 தேதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி தமிழகம் எங்கும் 38 தமிழக மாவட்டங்களிலும் 25 இந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் இந்த 38 மாவட்டங்களில் ஒரு 75லேருந்து 85% விழுக்காடு அளவிற்கு மழைப்பொழிவு தீவிரமடையும். 28, 29 தேதிகளில் 100% விழுக்காடு அளவிற்கு தமிழகம் எங்கும் மழைப்பொழிவு இருக்கும். ஆக செப்டம்பர் இறுதி வாரம்தான் தமிழகத்திற்கான மழை வாரம். இப்போ நம்மளுக்கு தொடர்ச்சியாக வெப்பநிலை உயர்கிறது. இந்த வெப்பநிலை இவ்வளோ உயர்கின்ற காலகட்டம் இது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு தான். வழக்கமாக மே மாதத்தில் ஐடிசிசெட் மேலே நோக்கி நகர்ந்து அது மேலே நோக்கி நகரும்போது நம்மளுக்கு மே மாதத்தில் ஒரு கோடை காலம் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஜூலைக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வட துருவத்திலிருந்து ஈக்குவேட்டர்னு சொல்லப்படக்கூடிய தென் துருவத்திற்கு இந்த ஐடிசிசெட் நகருகின்ற போது நம்மளுக்கு மற்றொரு கோடைக்காலம் செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் காணப்படும். அதாவது தென்மேற்கு பருவமழை பலவீனமாக இருக்கக்கூடிய ஆண்டுகளில் நம்மளுக்கு இந்த கோடைக்காலம் நம்மளால் உணர முடியும். அதே நேரத்தில் ஒருவேளை தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தால் இந்த கோடைக்காலம் நம்மளால் பார்க்க முடியாது. தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இல்லாத ஆண்டுகளில் நம் கோடைக்காலத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தற்போது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நம்மளுக்கு இயல்பை விட அக்டோபர் மாதம் இறுதி வரையிலும் வெப்பநிலை தமிழ்நாட்டில் உயர்ந்து காணப்படும். வடகிழக்கு பருவமழை வரும் வரையிலும் நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்குகிறது. அதுக்கு மேல் தான் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அந்த 15ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் செப்டம்பர் இறுதி வாரம் முதல் அக்டோபர் 15க்குள்ளேயே தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டம் கடந்த 5 வருடங்கள் 6 வருடங்களில் இல்லாத அளவிற்கு சரியாக பருவமழை விதைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக அமையும். எனவே வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டால் இது நம்மளுக்கு பலன் வடகிழக்கு பருவமழையில் கொடுக்கும். எப்போதுமே வெப்பநிலை காணப்பட்டால் தான் பருவமழை நன்றாக பெய்யும். தற்போது வெப்பநிலை உயர்ந்து காணப்படுகிறது, பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு மக்களை, ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது. இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா? கவலையே படாதீங்க. 7598960204 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 40% தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இப்பவே புக் பண்ணுங்க.